ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரகதி சேனல். இன்னைக்கு நதிநீர் இணைப்பு திட்டத்தை பற்றி 10 கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் நதிநீர் இணைப்பு திட்டம் எது? இந்தியாவின் முதல் நதிநீர் இணைப்பு திட்டம் எது? இதோட ஆன்சர் கேன் பெட்வா இணைப்பு. செகண்ட் ஒன், கேன் பெட்வா நதிநீர் இணைப்பு எந்த இரண்டு மாநிலங்களுக்கு இடையில் உள்ளது? கேன் பெட்வா நதிநீர் இணைப்பு எந்த இரண்டு மாநிலங்களுக்கு இடையில் உள்ளது? ஆன்சர் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம். தேர்ட் ஒன், இந்திய நதிநீர் இணைப்பு திட்டங்களை உருவாக்கும் மத்திய அமைப்பு. இந்திய நதிநீர் இணைப்பு திட்டங்களை உருவாக்கும் மத்திய அமைப்பு NWDA. NWDA அப்படிங்கிறது நேஷனல் வாட்டர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படிங்கிறது, தேசிய நீர்வள மேம்பாட்டு முகாம் அப்படிங்கிறது. NWDA நிறுவப்பட்டது 1982. அஞ்சாவது கொஸ்டின், கோதாவரி காவிரி நதி இணைப்பு முக்கியமாக எந்த மாநிலத்துக்காக உருவாக்கப்பட்டது? கோதாவரி காவிரி நதி இணைப்பு முக்கியமாக எந்த மாநிலத்துக்காக உருவாக்கப்பட்டது? தமிழ்நாடு. நதிநீர் இணைப்பு திட்டத்தின் முக்கிய நோக்கம் அல்லாதது எது? நதிநீர் இணைப்பு திட்டத்தின் முக்கிய நோக்கம் அல்லாதது எது? காடு பரப்பளவை குறைத்தல். செவன்த் ஒன், பன்னா புலிகள் சரணாலயத்தை பாதிக்கும் என விவாதிக்கப்படுவது எந்த திட்டம்? பன்னா புலிகள் சரணாலயத்தை பாதிக்கும் என விவாதிக்கப்படுவது எந்த திட்டம்? ஆன்சர் கேன் பெட்வா திட்டம். எய்த் ஒன், பெனின்சுலார் காம்போனன்ட் எதை குறிக்கிறது? ஆப்ஷன் சி, தென்னிந்திய நதிநீர் இணைப்பு திட்டம். நைன்த் ஒன், கங்கை காவிரி இணைப்பு திட்டம் எந்த வகை ஆறுகளை இணைக்க நோக்கமாக உள்ளது? ஆன்சர் வடக்கு தெற்கு இணைப்பு. டென்த் ஒன், நதிநீர் இணைப்பு திட்டத்தின் மிகப்பெரிய சவாலாக கருதப்படுவது எது? சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. நதிநீர் இணைப்பு திட்டத்தில் 10 கொஸ்டின் வந்து பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.